வருமான வரி அபராதம் தொடர்பான வழக்கில் தாவேக தலைவர் விஜய் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறார். விவரங்களுடன் நம்முடைய நீதிமன்ற சிறப்பு செய்தியாளர் மதன், இந்த வழக்குடைய பின்னணி என்ன? கடந்த 2015-16 நிதியாண்டிற்கான அந்த வருமான வரி கணக்கு நடிகர் விஜய் தாக்கல் செய்தார். அப்போது அந்த ஆண்டிற்கான வருமானமாக சுமார் 36 கோடி ரூபாய் பெற்றதாக அவர் தெரிவித்திருந்தார். அந்த ஆண்டிற்கான அந்த மதிப்பீட்டு நடவடிக்கையை வருமான வரித்துறை மேற்கொண்டார்கள். அப்போது நடிகர் விஜய் வீட்டில் கடந்த 2015 ஆண்டு நடத்தப்பட்ட சோதனையில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை ஒப்பிட்டு புலிப்படத்திற்கு பெற்ற 15 கோடி ரூபாய் வருமானத்தை அவர் கணக்கில் காட்டவில்லை என்று கண்டறியப்பட்டது. எனவே இந்த வருமானத்தை மாற்றத்திற்காக 1,50,00,000 ரூபாய் அபராதம் விதித்து கடந்த 2022 ஆண்டு வருமான வரித்துறை உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை எதிர்த்து எதிர்த்தரப்பில் ஏற்கனவே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த துணை நீதிபதி விஜய்க்கு அபராதம் விதித்து உரிய கால அவகாசத்துக்குள் அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அபராதம் விதித்த உத்தரவில் எந்த ஒரு சட்ட விரோதமும் இல்லை, நீதிமன்றம் தலையிட எந்த காரணம் இல்லை என்று தெரிவித்து அந்த மனுவை தள்ளுபடி செய்தார்கள். அந்த ஒரு உத்தரவு எதிர்த்தான் தற்போது விஜய் தரப்பிலிருந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த மேல்முறையீட்டு மனு விரைவில் விசாரணைக்கும் வரவுள்ளது. விரிவான தகவலுக்கு நன்றி மதன்.